நான் வந்து நடிச்சு காட்ட சொன்னா நடிச்சு காட்டினேன். ஓகே பிடிச்சிருக்கு. நீங்கள் ஷூட்டிங் வாங்க ஷூட்டிங் போயிட்டேன். ரஜினி சார் இருக்கலாம், கமலா சார் இருக்கலாம், விஜய், அஜித் யார் வேணா சூர்யா யார் எந்த ஆர்டிஸ்ட் வேணா இருக்கலாம். விஜயகாந்த் சார் இருந்தார் இல்லையா? ஸோ அவர் கூட நடிக்கணும் ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது. அவர் மாரி டூ, ப்ளூ ஸ்டார். வணக்கம் மக்களே, இது உங்கள் ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். நம்ம ஷோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸ் அவங்களோட வாழ்க்கை முறையையும் அவங்களோட சினிமா வாழ்க்கையும் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட்டாக வந்துருக்கிற அந்த செலிப்ரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இவர் சூப்பர் ஸ்டாரே வந்து முத்தம் கொடுத்துருக்காரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் வந்து இவர் வந்து ஹக் பண்ணியிருக்காரு ஜெயிலர் மூவியில். நான் இவ்வளோ சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் யார் அவர் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட்டாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் மூவியில் சீனு அவர் தான் வந்திருக்காரு. ஸோ ஜெயிலர் சீனு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பல பேருக்கு வந்து ஜெயிலர் சீனுனா தான் தெரியுது. உங்களை வந்து இந்த ஷோக்கு வெல்கம் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் சார்பாகவும் என்னோட டீம் சார்பாகவும் உங்களை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன் சார். வணக்கம் சார். சார் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசையாக இருக்கும், சூப்பர் ஸ்டார் அட்லீஸ்ட் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறது நிறைய பேரோட ஆசை. ஆனால் அவர் கூடயே நின்று அவர் வந்து உங்களை வந்து ஹக் பண்ணி ஜெயிலருங்க ஒரு படத்து மூலயமா வந்து நீங்கள் பல பேராலையும் வந்து பேசப்பட்டிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அது நினச்சாலே இனி வரைக்கும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வந்து ஒரு என்ன காரணத்தில் பிடிச்சி நம்மளை கூட வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்டு அடுத்த கட்டு கொண்டு போயிட்டாரு. ஓகே. ஸோ அதனால் அது இனி வரைக்கும் அது நல்லா மகிழ்ச்சி தான். சரி, இப்போ வந்து ஜெயிலர் படம் பண்ணீங்க. அந்த படத்தில் வந்து அந்த ஒரு சீன் வந்து பலராலும் பேசப்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஜெயிலருக்கு முன் ஜெயிலருக்கு பின் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது சார்? ஜெயிலருக்கு முன் பார்த்தீங்கன்னா ஒரு 35 மூவிஸ் பண்ணியிருக்கேன். மாரி டூ, கடலை, இந்த மாதிரிலாம் நிறைய மூவி பண்ணியிருக்கேன். தெரியும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், சில மக்களுக்கு தெரியும், நம்மளை பழகினவங்களுக்கு தெரியும் இவர் நடிச்சிருக்காரு இந்த படத்தை நின்று. ஆனால் ஜெயிலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாதவங்க நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃபேனு நம்மளை ஃபேன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் என்னை பிடிச்சி அழுக்க தூக்கிட்டாங்க. இது தலைவரோட கைப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கலாம். அப்படியா? ஆமாம். சரி, எப்படி சார் இருந்தது அந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம முகத்தை வந்து ஒருத்தங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி சார் நீங்கள் தானே அந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது அந்த டைம்? அதுக்கப்புறம் அந்த படம் ஜெயிலர் ரிலீஸ் ஆகி ஒரு 5 டேஸ்க்கு அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் கண்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கிறோம் சார்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துறோம். சரி, இப்போ வந்து ஜெயிலர் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் தேடி கொடுத்துருச்சு. ஒரு சூப்பரான ஒரு படத்தில் ஒரு பெரிய ரோல் வந்து, அதுவும் சூப்பர் ஸ்டார் மேலே கை போடுறாருங்கும் போது அது எவ்வளோ பெரிய ரோலுன்னு தெரியும். ஸோ ஒரு நல்லதான் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஜெயிலருக்கு முன்னாடி நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, அது பல பேருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்காக சொல்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக நம்ம அதெல்லாம். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் வந்து ஏறி இறங்கி ஒவ்வொரு கம்பெனி ஏறி இறங்கி வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பில் வந்து நம்ம நடித்தோமா அது கிடைக்குமா கிடைக்காது கூட நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா அந்தளவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளை வச்சு படம் பண்ணுவாங்க, ஆடிஷன் கூடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது கூட மாட்டாங்க. ஒரு கம்பெனியில் சில கம்பெனியில் கூடுவாங்க, வாய்ப்பும் வரும், நடித்து நம்ம என்ன சொல்லுவோம் அத்தங்கிட்ட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சொல்லியிருப்போம். ஏன்னா இது எதிர்பார்ப்போடு போவோம். அங்கே போனால் நம்ம நினச்ச மாதிரி அந்த சீன் அமையாது. ஏதோ ஓரத்தில் ஏதோ ஒரு சீனாக இருக்கும். நம்ம பர்டிகுலராக கஷ்டப்பட்டு டைலாக் கூட ஒரு நடிச்சிருப்போம் ஒரு சீனு. இதை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறின்னு நினைப்போம். ஸோ அதுவும் கட் ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப ஆமாம், ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கூட நான் நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தளிர் படம் நடிச்சு கூட நான் சில பேர் யார்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கியா இப்போ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் காலும் சரி நேரடியாக வந்து என்னை வாழ்த்து தெரிவித்தாங்க, ஃபோன் காலும் வாழ்த்து தெரிவித்தாங்க. ஸோ தெரியாத ஆள் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு மேடம். சார், நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நடித்து அந்த படம் தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது உங்கள் சீன் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் மனசுடைஞ்ச ஏதாவது ஒரு இருக்கா அனுபவம்? இருக்குது மேம், நிறைய படம். அது இந்த படம்னு சொல்ல முடியாது மேம். வெளியில் நீங்கள் சொல்ல விரும்பலையா? நிறைய படங்கள் இருக்குது மேம், நிறைய படங்கள். நீங்கள் படம் பேர் சொல்லாமல் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் அங்கே நடந்ததே சொல்கிறீங்களா? அது சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நடிச்சு காட்ட சொன்னா நடிச்சு காட்டினேன். ஓகே பிடிச்சிருக்கு, நீங்கள் ஷூட்டிங் வாங்க ஷூட்டிங் போயிட்டேன். ஸோ அந்த சீனில் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்.
ரொம்ப இந்த சீன் இப்படி நடிக்கிறேன் இப்படிலாம் சொல்லியிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு நடிக்கிறேன். திடீர்னு நம்மளாம் அதெல்லாம் ஒரு நினச்சிருப்பேன். நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லைஃப்பில் இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருப்பேன். திடீர்னு பார்த்தா அது டப்பிங்கில் கூட இருக்காது. டப்பிங் பேச கூடுவாங்கல்ல, அதுலேயும் இருக்காது. அதுலேயே நம்மளுக்கு கஷ்டமாயிடும். ஓகே. என்ன சார் இதெல்லாம் நான் என்னப்பா பண்ணுறது கதை சீன் அப்படி போகுது அப்படின்னுவாங்க. இது மாதிரி அது இல்லாமல் நம்மளை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இருக்காங்க. ஆசை காட்டி மோசம் செய்வாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. சில டைமில் வந்து வாய்ப்பு கிடைச்சி நம்ம ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. அங்கே போய் நின்னோன்னு வச்சுங்களேன், நான் ஷார்ட்டு கூப்பிட்றேன்னுவாங்க. திட்டமாக 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்பயும் நம்மளுக்கு கூட மாட்டாங்க. கேட்டால் நாளைக்குன்னுவாங்க. சரி 4 மணிக்குன்னுவாங்க. கட்சியில் வந்து சார் உங்கள் சீன் இல்லை சார், சாரி சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா பே கொடுப்பாங்க. பே கொடுப்பாங்க. நம்ம ஆனா வந்து நமக்கு அந்த காசு அதுதான் தாண்டி மேடம். ஒரு நடிப்பு தான் நமக்கு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து இந்த இந்த சினிமாவுக்கு எதுனா ஒரு நல்ல நடிகராக ஆகணும், சினிமாவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அது வரும்போது இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. காசு பணம் என்றது எந்த வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு காசு கிடைச்சிரும். கரெக்ட். சினிமாவில் அது மாதிரி ஒரு வாய்ப்புக்கு தேடி கண்டுபிடிச்சி நம்ம போய் நடிக்கிறோம் கொள்கிறோம். ஸோ இது வராமல் கூட மன கஷ்டமாயிடுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. மன உளைச்சல் ஆகிறது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் ஏதா பண்ண போகிறோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த 15 வருஷம் அப்படியே ஓடுச்சு. சார் எனக்கு என்னன்னா, நீங்க வந்து சினிமால வந்து எவ்வளோ வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷமாக ட்ரை பண்ணுகிறேன். 16 வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இப்போ ஒரு ஜெயிலர் மூலமா ஒரு லைட் உங்க மேல பட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாம். எப்படி சார் அந்த அந்த 16 வருஷத்தை வந்து கடந்து வந்தீங்க? என்ன பண்ணுறது, நம்ம வந்து முயற்சியெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஒரு கம்பெனி ஏறி இறங்குவோம். விடாமுயற்சி தான். வேறு என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்குது. அந்த போயிட்டு தான் ட்ராவல் பண்ணி அடுத்த ட்ராவல் பண்ணி நம்ம இந்த ஓடுறதே வருஷங்கள் தெரியாது மேம். காலங்கள் ஓடிட்டே இருக்கும். நம்மளும் அது சேர்ந்து ஓடிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சரி, இப்போ வந்துட்டு ஜெயிலர் படம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பட வாய்ப்புகள் எல்லாம் வந்ததா? 2 மூவி வந்து மேடம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இதோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆழக்காலம்னு ஒரு படம் ஒன்று. சரிங்க. அது புதுமுக டைரக்டர் ஹீரோ. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் பழைய ஆர்டிஸ்ட் தான். இந்த கஸ்தூரி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கேஜிஎஃப்ல நடிச்சிருப்பாங்க. ஆமாம், கஸ்தூரி அம்மா அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்குது. என்ன ஒன்று விளம்பரம் வந்து சரியாக பண்ணானாலாம் இல்லைன்னு தெரியல. ஸோ தேட்டர் கிடைக்கல மேடம். நல்லா அதை நானும் நல்லா நடிச்சிருக்கேன். அதுலேயே சில சீன்லாம் எனக்கு கட் ஆகிட்டுருக்கு. அதுவும் படம் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. அதுவும் சீன் நல்லா இருந்தது. ஸோ ரீச் ஆகலை, போய்ட்டு மக்களுக்கு போய் ரீச் ஆகலை. சார் நீங்கள் இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ வந்து சின்ன படங்கள்லாம் வந்து வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. பெரிய படங்கள் வந்தால் அதில் நம்மளோட ரோல் வந்து பெருசாக இருக்க மாட்டேங்குது, குட்டி குட்டியாக இருக்குது, இல்லைன்னா இல்லாமலே போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு ரிலீஸ் ஆகுது, இந்த படம் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தியேட்டர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது அந்த மாதிரி கொடுக்காதுன்றது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் படுது மேடம். ஏன்னா நம்ம வந்து சின்ன படம் பெரிய படம் எல்லா படம் ஒரே படமாக நடிச்சிட்ருக்கோம். ஸோ சின்ன படத்தில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும், சீன்கள் நிறைய கிடைக்கும். பெரிய படத்தில் கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ சின்ன படத்தை வச்சு தான் நம்ம பெரிய படத்தை வரும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விளம்பரம் இல்லாமல் தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்செட் பண்ண மாட்டாங்க. கம்மியான தேட்டர் தான் கொடுக்குறாங்க, கம்மியான ஷோ தான் தராங்க. இப்போ அப்படி கம்மியாக தர சொல்லிட்டு நான் படம் பார்த்து நல்லா இருந்தால் கூட மக்கள் ரீதியில் போய்ட்டு அவங்க போய் ஆடியன்ஸ்கிட்ட இப்போ சொல்லி அவங்கள விளம்பரத்துக்கு வரத்துக்குள்ளே மாற்றிடுறாங்க, அடுத்த ஷோ மாற்றிடுறாங்க. ஸோ இதனாலே வந்து ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட்னால் முகம் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். இவர்னா சூப்பர் ஸ்டாரா தெரியும், கமலஹாசனா தெரியும், விஜய் சாரா, அஜித்து, இந்த மாதிரி விக்ரம், சூர்யா சார் இவங்கெல்லாம் தெரியும் போது உடனே வந்துடுறாங்க, பார்க்குறாங்க. இந்த மாதிரி புது படம்னா முகம் தெரியாதவங்களுக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுறது அப்படிதான். சார் நீங்கள் 16 வருஷம் வந்து சினிமா இதில் எவ்வளோ ஆடிஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க? எவ்வளோத்தில் உங்களுக்கு சான்ஸ்? அது வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட்னா எனக்கே சொல்ல தெரியல மேடம். அவ்வளோ ஆர்டிஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அட்டன் பண்ணி 1-2 கூப்பிட்டுருக்காங்க, அதில் நடித்து கொடுத்துருக்கோம். உங்களோட சராசரி வாழ்க்கை எப்படி சார் இருக்குது? இப்போது படம் வந்து அதிகமாக கிடைக்குதா? அது மூலிமா நமக்கு ஒரு படம் கமிட் ஆனால் மட்டும்தான் வந்து நமக்கு காசு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அன்றாட வாழ்க்கை எப்படி சார் ரன் பண்ணுறீங்க? அது கஷ்டம் தான் மேடம். இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்தை நடிக்கிறோம், அந்த பேமெண்ட் வச்சு நம்ம எந்த வீண் செலவு பண்ணாமல் அதை வச்சுன்னு அடுத்த கம்பெனி ட்ராவல் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபுட்டேஜ் எடுத்துக்கும் ரன்னிங் சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் ஓரத்தும் ஓடியாட்டும் இதை வச்சு ட்ராவல் பண்ணோம். அப்படியே ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மூலிமா ஒரு சப்போர்ட் மூலிமா பண்ணி அப்படிக்கிட்ட இப்போ ட்ராவல் பண்ணி அப்படி ஓடிட்டுருக்கோம். இனிதான் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. கூட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி தான் ஓடிட்டுருக்கு. நைஸ் சார். சார் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. தங்கலான் படத்தில் வந்து இந்த தமிழ் சினிமாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் தங்கலான். அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்ட்டு
அது யார் சொன்னா உங்களுக்கு? அது எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு சார். நாங்க அப்படிங்களா? அப்படிதான். நாங்க வந்து கண்ண வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். யார் என்ன பண்றாங்க அப்படின்னு. பரவாயில்லையே. ஆமா. ஆமா மேம். நடிச்சிருக்கேன். அந்த பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட சொல்லுங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எவ்வளோ பேர் பேட்டிலாம் சொல்லிட்டாங்க. எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க நடிச்சதெல்லாம் நீங்க பத்தி சொல்லுங்க எல்லாம். சார். இப்ப நான் உங்கள இன்டர்வியூ எடுக்கிறேன். நீங்க அந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட், நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பெரிய லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா கூட நடிச்சிருக்கீங்க. ஆமா. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அந்த தருணம். ஏன்னா ரஞ்சித் சார் கூப்பிட்டாரு, கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாரு. ஸோ விக்ரம் சார் கூட நடிக்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். டீசர்லாம் பார்த்துருப்பீங்க, ஆமா. கொண்டிருப்பீங்க. ஸோ அந்த படத்துல நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா தான் இருந்தது. விக்ரம் சார் கிட்ட பேசிருக்கீங்க. பேசியிருக்கேன். பேசுவாரு. அவரு ஷூட்டிங் பார்ட்ல வந்தா எல்லார்கிட்டயும் பேசுவாரு. ரொம்ப ஜாலியா பேசுவார். செம்ம சகஜ ஜாலியா இருப்பாரு அவரு. ஓகே, 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 ஓகே. ரஞ்சித் சார் அவர்கள்? அவரும் அதே மாரி தான். ஓகே. எல்லாருக்கும் ஜாலியா பேசுவாரு, சாப்பிட்டேன்னு கேட்பாரு, எல்லாம் கொண்டு வருவாரு. ஸோ நல்லாயிருக்கும். ஜாலியா கலகலப்பு போடும். ஷார்ட்ல பட்டு ஒரு ஷார்ட்டா போயிடும். மத்த டைம்ல எல்லாமே ஜாலியா தான் இருக்கும். சரி, இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு மாரியான ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, இப்போ சினிமா தவிர்த்து உங்களுக்கு வேற ஒரு வேலை பிடிக்கும்னா, அது எந்த வேலை பிடிக்கும் ரொம்ப? ஃபைட் பிடிக்குமா? ஃபைட்டு. ஃபைட் பிடிக்கும். எப்படி சார்? இந்த ஊருக்குள்ள சண்டை போடுறதா இல்ல வந்து அப்படி ஃபைட் இல்ல. மாஸ்டரா? நான் வந்து சினிமா வரதுக்கு முன்னாடியே சினிமால எப்படின்னா ட்ரை பண்ணணும் இல்ல. அடுத்த கடையா தானே. அப்படி இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா, கராத்தே கத்துக்கிட்டேன். கராத்தே கத்துக்கிட்டீங்க? ஆமா. ஓ சூப்பர் சார். கராத்தே கட்டி அது அப்படியே ட்ராவல் ஆகி போயிருக்கும்போது, அதுக்கப்புறம் யாருனா கிளாஸ் எடுத்திருந்தேன் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைமில். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அதை விட்டு முழுமையாக சினிமாவில் இறங்கி இப்போ ஓடிட்டுருக்கேன். ஸோ ஃபைட் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஃபைட் இருந்தா. ஆமாம். அப்போ வந்து ஒரு சீக்கிரமே கூடிய சீக்கிரத்துல கோலிவுட்க்கு வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா கூட வர வாய்ப்பு இருக்கு. அது ட்ரெண்ட் மாற்றம் ஆக முடியாதுங்க. ஏன்னா அது வந்து யூனியன் இருக்குது, மெம்பர்ஷிப் இருக்குது. அது மூலியமாக தான் வந்து சினிமா நம்ம வர அட்லீஸ்ட் முடியும். ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் வந்து நீங்க நடிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் பண்ண நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ நைஸ், ஸோ நைஸ். அப்படி அவர் கஷ்டம் இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு உங்ககிட்ட கடவுள் வந்து ஒரு வரம் குடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன கேட்பீங்க அவர்ட்ட? ஒரு ஒரு விஷயம் நீங்க கேட்கணும். அந்த விஷயத்த நீங்க நல்லா யோசிச்சு கேட்கணும். நீங்க என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பாரு. அந்த விஷயம் ரொம்ப என்னவா இருக்கும்? பயங்கரமான கொஸ்டின் கேட்குறீங்க. பயங்கரமான கொஸ்டினுக்கு பயங்கரமான ஆன்சர் கொடுக்கணும் சார் நீங்க. எப்படி தெரியலையே. ஒண்ணு இப்போ நான் தான் கடவுள். என்கிட்ட ஒரு வரம் கேளுங்க பார்ப்போம். என்ன கேட்பீங்கன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லவனாக சொல்ல முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது. ம். ஏன்னா ரொம்ப சொல்லட்டுமா அது நல்லவனுவாங்க. இப்படி ஒரு நல்லவனான்னு கேட்பாங்க. எப்படி சொல்லிட்டா கெட்டவன் இவங்க சொன்னா ரொம்ப இவனா கெட்டவனா வாங்க. இவங்க ஒரு கெட்டவனா சொல்லுவாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நீங்க வந்து இப்போ வந்து நார்மலா சொல்லுங்க. கடவுள் இருந்தா சந்தோஷம். ம். அவ்வளவுதான். கடவுள் இருந்தா இருக்காரு இப்போ. இருக்காருங்களா? இப்போ இந்த சீன்ல வந்து கடவுள் இருக்காரு. ஆ. நீங்க கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்க போறீங்க. என்ன கேட்பீங்க? என்ன ஏன்னா என் தாய் தந்தை என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அவங்க இப்போ இல்லையா? அவங்க கூட? இருக்காங்க. எப்பவுமே இருக்காங்க. உங்க கூட எப்பவும் என் இருக்கணும். கூட இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன். நிமிஷத்துல பகீர் ஆக்கிட்டீங்க சார் நீங்க இல்ல இல்ல சொல்லி. இல்ல. என் கூட எப்ப நிலைச்சு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். சோ உங்க ஃபேமிலில வந்து பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் சார் நீங்க சினிமால வரதுக்கு? பேரண்ட்ஸு சொன்னோன்னே தான் வருது. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம புள்ள தப்பு பண்ணாலும் அது வந்து என்ன சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க ஸ்கூலுக்கு போக மாதிரி. அந்த மாதிரி தான். வாய்ப்பு இல்லைனாலும் முயற்சி பண்ணு தான் சொல்லுவாங்க. அதுக்குண்டான ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில். அது அவங்க நீ நீ எது நேசிக்கிறியோ அதை நேசி அவங்க. அது ஒரு நேசி தான் ஓடி நம்ம வேலைக்கு உண்மையா இருந்தா அந்த ஆமா. வேலை நம்மளை விடாது, நமக்கு கண்டிப்பா. உண்மையா இருக்கும் ஆமாம். அப்படிங்கிறது. அவங்க வந்து அது ஏன் அப்படி போயிட்டு திருப்பி பாதி பாதி வந்து எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா போன தின்னு ஓடான்ட்டா அப்படின்னுவாங்க. இல்லைம்மா ஒரு கம்பெனி போனால் தின்னு வந்துட்டேன். அப்படி கிடையாதுடா. ஒரு கம்பெனினா 2, 3 கம்பெனி இப்போ பாரு. அங்கேயே இருக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து நீ வீட்டுக்கு வந்துட்டு போனால் எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? நீ அங்கேயே ரவுண்ட் அடிக்கும், அங்கேயே சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். நீ பாட்டு இங்கே இருந்தால் எப்படிடா அப்படின்னு ஒரு சார் நிறைய பேர் வந்து சினிமால வரவங்க எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அது பலருக்கு நடக்கலைனாலும் சிலருக்கு நடந்திருக்கும். அந்த விஷயம் என்னன்னா, காஸ்டிங் டைரக்டரோ இல்லை படம் மேனேஜர்ஸோ இல்லை வந்து படத்து டீம்ல இருக்கிற யாரோ, நீ வாப்பா உனக்கு வந்து கரெக்டான ரோல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுபிடி வேலை எல்லாம் வாங்குவாங்க, கடைசியில் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கா? நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து வேலை கொடுக்காம. இருக்கு மேம். எல்லாருக்கும் இருக்கு மேம். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது லைஃப்பில். ஓ இந்த சினிமாவில் கடந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். யாராவது ஒரு டைரக்டரோ யாராவது ஒரு நபரோ யாராவது எதாவது பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து பொறுமையாக இருந்து காத்து அப்படி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வெயிட் பண்ணி ஆமா, கான்டாக்ட் ஆமா. பிடிச்சி ஏன்னா நமக்கு கண்டிப்பா. பின்பலமா யாரும் இல்லை சினிமால கண்டிப்பா. சொல்ற அளவுக்கு. ம். ஸோ கஷ்டப்பட்டு வந்தா மட்டும்தான் முடியும் இல்லையா? கண்டிப்பாக மேம். கண்டிப்பாக. சார் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்க. ம். சார் உங்களுக்கு வந்து சினிமால நம்ம எல்லாருக்குமே வந்து யாரையாவது பிடிக்கும். இவரை நம்ம சில பேரை பார்த்தா நம்ம சினிமாவே வந்து விரும்ப ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு சினிமால ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு? இப்படி ரொம்ப கஷ்டமான கேள்வி இது கேட்டீங்க. கஷ்டமான கொஸ்டினா? ஆமாம். ஏன்னா இன்றைக்கி இல்லை தமிழ் சினிமாவில் நிறைய வளர்ந்துகிட்டு இருக்க நல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க.
எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. சொல்லுங்க உங்களுக்கு டப்புன்னு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா இவங்க, ஹீரோயின் எனக்கு பிடிச்ச ஹீரோலாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்து வளர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்கள் நிறைய ரொம்ப பிடிக்கும். கமலஹாசன் சார், அப்புறம் சூர்யா, விக்ரம், அஜித், விஜய் சார் இவங்க படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஹாலிவுட்டோட அத்தனை ஜாம்பவான்களையும் சொல்லிட்டீங்க சேஃபர் ஜோன்ல. ஏன் ஐயா சரி இருக்குது? இப்போ வாங்க ஹீரோயின் சொல்லுங்க. ஹீரோயினா நீ யாரும் சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா எல்லாரும் பிடிக்கும், வரவங்க நல்லா நடிக்கிறாங்க. அது நீங்க ரொம்ப வந்து பிடிக்கும். சினிமாவுக்கு வரும்போது எந்த எதிர்பார்ப்போட சார் வந்தீங்க? நம்ம வந்து ஒரு நல்ல நிறைய பேருக்கு சினிமால வந்து நிறைய துறைகள்ல கண்டிப்பா ஆகணும்னு கண்டிப்பா. அந்த மாதிரி நீங்க வந்து வில்லன் ஆகணும்னு வந்தீங்களா, ஹீரோ ஆகணும்னு வந்தீங்களா, இல்ல குணச்சித்திர கேரக்டர் ஆகணும்னு வந்தீங்களா? எந்த ஆசை இருந்தது சினிமாக்குள்ள வரும்போது? சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காமெடியாக வரணும்னு தான் ஆசைப்பட்டு அப்படியே காமெடியனா ஆமாம் வரணும்ட்டு. அப்படியே என்ட்ரு ஆகணும். அப்படி என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் வில்லனாக ஒரு கேரக்டர் அப்படியே பதிவாயிட்டோம். ஸோ வில்லனை அடுத்தது ஒரு 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 கேரக்டர் ரோலாக பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அந்த கேரக்டர் ரோல் தான் போயிட்டுருக்கு. இப்போ குணச்சித்திர நடிகர் அந்த வந்து மாதிரி தான் போய்கிட்டு இங்கே இருக்கீங்க. போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சினிமா பற்றி நான் நிறைய பேசிட்டேன். சீரியலில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதா சார்? சீரியலில் கிடைச்சிது மேடம். ஆனால் அது வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அது கதாபாத்திரங்கள் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா ஒரு த்ரூட்டாக வர மாதிரியும், ஸோ நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சீரியல் பண்ணலாம். சீரியலில் நீங்கள் வந்து ஒரு மெயினான ஒரு ஆமாம், அப்படி இருந்தால் நம்ம சீரியல் பண்ணலாம். ம். இல்லைன்னா சீரியல் விட்டுடலாம். சினிமா சினிமா ஆமாம், சினிமா சினிமா தான் நம்மளுக்கு எப்பவுமே. எப்போவுமே சினிமா. ஸோ இவ்வளோ நல்லா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். இப்போ வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேரக்டர்ஸோட படங்களில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அந்த மாதிரி. அதை தாண்டி நீங்கள் பல பேரோட படங்கள்லாம் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு 4 படங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மாரி 2, மாரி 2, ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டாரில் என்ன சார் ரோல் பண்ணியிருக்கீங்க? ப்ளூ ஸ்டாரில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பில்லு செதுக்கிற மாதிரி, பில்லு ஆமா ஆமா. செதுக்கிட்டு கிள்ளிட்டு போகும். அந்த கோச் கூட வந்து ஆமாம், கோச்சிங் வந்து ரொம்ப திட்டுவார். பதில் அவருக்கும் நான் பதில் சொல்லுவேன். பட் எடிட்டிங்கில் எல்லாம் எடிட்டிங்ல கட்டு. அதுதான் ஆசையா பெருசாக எதிர்பார்ப்பேன். படம் பார்க்க ஆமாம், போகும்போது எடிட்டிங்ல கட்டு எடிட்டிங்கில் இது படத்துல மாதிரி தான் இல்ல. எல்லாமே நடக்கும். ஒரு சில டைமில் இப்படி தான் அது நடக்கும். எந்த அளவுக்கு சார் கஷ்டமா இருக்கும்? அது எப்படி சொல்கிறதுனா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மேடம். அது கஷ்டத்துக்கு தவிர ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நம்ம ஏன்னா கஷ்டம் தான். வந்து எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்போம் இந்த ஆமாம், படத்துல அதுதான். நம்ம பண்ண அதனால போறோம். தான் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில விஷயத்தில் அனுபவிச்சு தான் அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட சொல்கிறது கிடையாது. புரியுது நம்ம புரியுது. சொன்னால் திரும்ப வந்து கிண்டல் கேலிகள் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்னடா அது தவறு பண்ணிட்டோமா சொல்லிட்டோமா இவங்களாம் ஏன்டா சொன்னோன்னு கூட ஒரு டைமில் ஃபீல் பண்ணுவோம். சரி, சொல்லாமல் சில டைமில் சொல்லாமல் இருக்கும்ல, சொல்லிட்டும் அவஸ்தைப்படுத்தா இருக்குது. இப்போ ஜெயிலர் படமும் நீங்க பண்ணீங்க. இந்த மாதிரி சொன்னீங்களா இல்ல சொல்லாமலே நான் இருந்தீங்க? சொல்லவே இல்லையா அதை? சொல்லாம இருந்ததுக்கு சொல்லாமல் இல்லை, ஓகே. சொல்லவே இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் கூட இருக்குன்னு தெரியும். ஒரு சீன் அங்கே இருக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்படி நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் படத்தை பார்த்தும் நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சார் ரஜினி சார் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரா? பேசியிருக்கேன். படத்தை அந்த கேமராக்கு முன்னாடி இல்ல கேமராக்கு அப்புறம். ஆமாம், பேசியிருக்காரு. என்ன சார் பேசினாரு எப்படி தலைவர்? இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்டார். தைரியமாக பண்ணோம், பயப்படாதுன்னு சொன்னார். ஒரு ஏன் பதட்டப்படுறீங்க, மேடம் நின்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு என்கரேஜ் பண்ணார். நீங்க சினிமால நடிச்சதுலயே இந்த சீன் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, ரொம்ப பயந்தேன், இல்லை கஷ்டப்பட்டேன், எனக்கு வரல, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? ஏதாவது ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு பதட்டமா இருந்திருக்கும் அந்த மாதிரி ஏதாவது? இதே ஜெயிலர்லேயே எனக்கு பதட்டம் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவில் நின்றுங்கிறோம். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த அவரோட டைலாக் போர்ஷன் வந்துட்டே இருப்பார். ஒரு கேரக்டர் வந்து ஒரு சாங்ஸ் தான் அவரை பற்றி பாடும். நானும் ஆமா. அதை பாடணும். ஆனால் பாடுறதுக்கு முன்னாடி தலைவர் வந்து ஒரு மானிட்டர் மட்டும் அப்படி ரவுண்ட்ஸ் வருவார். அப்படி அப்பயே பார்த்து கிள்ளி முத்து முத்துட்டார் என்ன. அதுதான் வந்து எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, இவ்வளோ பேர் ஸ்டாரு நம்ம பக்கத்தில் நிற்கிறதே பெரிய விஷயம். ஸோ கிள்ளி வர முத்து முத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கபாலத்தில் என் மைண்டில் அது ஓடிச்சு. ஸோ அதையே நினச்சிட்டே இருந்தனால அந்த சொன்ன அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். தொட்டு முத்தம் கொடுத்துட்டாரு அதனால மறந்துட்டீங்க. எப்படி சார் இருந்தது அந்த மொமெண்ட்? அது உங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் வந்து உங்களுக்கு கணத்தை தொட்டு முத்தம் கொடுப்பாருன்னு? கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் வந்து ஜெயில் கைதிங்க எல்லாம் நின்றுருக்கோம். சரி. அவர் சார் வந்து என்கொயரிக்காக வருவார். எல்லாம் நின்று தட்டி தட்டி ஒரு சாங்ஸ் ஒன்று வரும், பாடிட்டு அப்படியே இருந்துப்பார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு மானிட்டர் பார்த்தார். இப்படி நான் ஸ்டைலாக வந்து ஸ்டைல் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த நடையும் அந்த இதுவும் பார்க்கும்போது பயது மாதிரி அவர் வந்து அப்படி திருப்பி பார்த்து லுக்கு பார்ப்பாரு. பார்த்துட்டு இவர் தானா சொல்லிட்டு கேட்டால் கட்சி இப்படி முத்தம் கொடுப்பாரு. அப்படியே நான் என்ன அறியாமல் நான் மறந்துட்டேன் டோட்டலாக. அந்த டைம்ல நீங்க ஆமாம், நடிகரா ரொம்ப இல்லாம பதட்டமா ஃபேன் பாயா ஒரு ஃபேன் இருந்தீங்க. மாதிரி இருந்துட்டு பதட்டத்தில் வந்துச்சு. என்னடா அது தலைவர் நம்மக்கிட்ட முத்தம் கொடுத்துட்டாருன்னு. ஆக்சுவலி அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதுவே மறந்துட்டு அதுதான் மெய் மறந்துட்டா இது மறந்துட்டீங்க. மெய் மறந்துதுன்னா அதுக்கப்புறம் கவனிச்சுதான் அதுக்கப்புறம் இதுவாகிட்டு திரும்ப அவர் கூப்பிட்டு தான் நம்மளுக்கு அந்த பண்ணார்.
எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். நீங்க வந்து படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 80-85 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தலைவரை சந்திச்சீங்களாமே. எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் நான் சொல்றேன்ல, எங்களுக்கு வந்து உளவு படையில ஒரு விஷயம் இருக்கு. ஐயோ, அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்லுங்க. அது தலைவரை ரொம்ப பாத்தீங்க. வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேடம். எனக்கு யாரும் அது மாதிரி வந்து இது வரைக்கும் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ பேர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து திரும்ப கூப்பிட்டு ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு அதுதாங்க ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அது சொல்லணுங்க. சரி. ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, பிரசாத் திராப்பில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. எனக்கு சொன்னாங்க இது மாதிரின்னு. நான் போய் நின்னுங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டாருங்க. வா 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 சீக்கிரம் வா அப்படின்னு கையெட்டு கூப்பிட்டாருங்க. ஓ கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு 3 நிமிஷம் பேசினார். எப்படி போயிட்டுருக்கு படங்கள்லாம், எப்படி இருக்குன்னு சொன்னார். சார் தலைவராக சூப்பராக போயிட்டுருக்கு தலைவர், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட் பேசினார். சாப்பிட்டு போன்னு சொன்னார். நல்லா மீண்டும் சந்திப்போம்னு சொன்னார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ நம்மள ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமாம், அதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். யாரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சு கூடுவானு எனக்கு தெரியல. தலைவர் கண்டிப்பாக கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்க சொல்லும் போதே அந்த சந்தோஷம் உங்க முகத்துல தெரியுது சார். அப்படி அந்த தலைவரோட ஃபேன் பாய். ஏன்னா நம்ம வந்து குட்டியா இருக்கும் போதுல இருந்து தலைவரை பார்த்தே வளர்ந்து ஆமாம் தலைவர் கூடவே நடிச்சு அவர் படத்துல ஒரு கேரக்டரா பார்க்காம திருப்பி ஒரு 80-85 நாள் நம்மளே வந்து மறக்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா ஒரு ஆமா. 3 மாசம் டைம்ல அவர் திருப்பி கூப்பிட்டு அதான். பேசினதெல்லாம் அங்கேயும் அவ்வளோ கூட்டமாக தான் இருக்குது. நான் நிற்கிறேன், டக்குன்னு எனக்கு கரெக்டாக வரத்தை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு பேசாருங்க. அவர் கூட சேர்ந்து நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்க. பட் ஆனா அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அந்த போட்டோ வந்து வெளியிடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மக்களே உங்களுக்கு வந்து அந்த போட்டோ கொஞ்சம் சீக்கிரமே உங்களெல்லாம் வந்து சேரும். நான் இப்பெல்லாம் காமிக்க மாட்டேன் சார். எப்படி சொல்கிறது? அவ்வளோதான், அடுத்த கண்டென்ட் நீங்க ஆயிட்டீங்க. ஜாலியா இருக்கா சார்? எங்களுக்கெல்லாம் வந்து தலைவரை எங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு படம் பார்க்கறதே செலிப்ரேஷன் சார். இங்க தலைவர் கூடயே இருந்துட்டு வந்திருக்கீங்க. இல்லை, அவர் பேர் நினச்சாலே ரொம்ப குழந்தைங்களாம் சிரிக்கும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்மளும் சிரிக்க மாட்டோமா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மக்கள் மனசில் வந்து ரசிகர்ல ரொம்ப இடம் பிடிச்சிட்டார். சார் இப்போ வந்து ஒரு கேள்வி. ம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கெல்லாம் நீங்க அதிகமா போயிருப்பீங்கல்ல. ஆமாம் ஆமாம். ரொம்ப இவரோட படம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவானா யாரோட படம்? ஐயோ, எல்லாரோட படத்துக்கெல்லாம் நம்மலாம் யாரும் போக முடியும். யாராவது ஒருத்தங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா கண்டிப்பா போவோம்ல. அந்த மாதிரி யாரோட படத்துக்கு போகணும்? நான் யார் கூட நடிச்சிருக்கனோ அவங்க தான் முதல் படத்தை பார்ப்பேன். நீங்க நான் நடித்து யார் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, அவங்க கூட நடிச்சிருந்தேன்னா நான் தான் முதல் அதான் படம் பார்ப்பேன் போயிட்டு. நான் நடிச்சதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஷோ யார் இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். நீங்க வந்து நான் நீங்க வந்து நடிச்ச படத்துல வந்து ஆமாம், அந்த இப்படி படத்துல நீங்க சொல்கிறீங்க. நடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்படியே ரஜினி சார் போயிருவீங்க. இருக்கலாம், கமலா சார் இருக்கலாம், விஜய், அஜித், யார் வேணா, சூர்யா, யார் எந்த ஆர்டிஸ்ட் வேணா இருக்கலாம். அந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருந்தா அது முதல் நாள் ஷோ ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த ஷோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஓ அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் பார்ப்பேன் போயிட்டு. பரவாயில்லையே சார். ஏன்னா நான் நடிச்சிருக்கேன்ல, ஆ ஸோ அது வேணும் இல்லையா? ஸோ Correct. அதுக்காக தான் போவேன். ஸோ ஜெயிலர் படம் எப்படி போனீங்க? ஜெயிலர் படம் வந்து நான் நடிச்சிருந்தேன். தியேட்டர்ல அந்த ஒரு படம் முடிச்சு வரும்போது உங்களை கண்டுபிடிச்சி அது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம என்னடா டப்புன்னு போயிடுவோம் தான் யோசிச்சிருப்போம். ஆனா உங்களை கண்டுபிடிச்சி 4 பேர் கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வந்திருக்குல்ல. ஆமாம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக சொல்லுங்க. தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா எனக்கே பக்குன்னு தான் இருந்தது. ம். தலைவர் கூட இருக்குமா இல்லைன்றது ஒரு டவுட்டு. ஏன்னா அதுதான் முதல்ல. ஸோ உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னு போயிட்டுருக்கு. திடீர்னு காமிச்சோடனே பக்கத்தில் என்ன ஒரு மாதிரியே பார்த்தாங்க. என்னடா இது நம்ம பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாங் ஷாட்டில் இருந்தபோது தெரியாது. சரி. அதுக்கப்புறம் அப்படியே கம்முன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு தலைவர் தோளில் கை போட்டு அந்த சீன் வரும்போது பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை பார்த்தேன். தம்பி நீயாப்பா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கை கொடுத்து அது ரொம்ப மரியாதைனா நானும் கம்முந்துட்டேன். அதுக்கப்புறம் படத்தை விட்டு வெளியே வரேன், எல்லாமே கை பிடிச்சி தூக்கிட்டாங்க தேட்டரில். அது அப்படியா? ரொம்ப ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே ரஜினியோட என்ன உயிராக இருக்காங்க. எனக்கு அன்றைக்கி தாங்க பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் இருந்தாங்க வேறு விஷயம். ஆனால் ரொம்ப சூப்பருங்க அவர். தலைவரோட தலைவரோட மாஸ் எல்லாம் மாறவே பார்த்து இல்லைங்க. அவரோட ஃபேன் யாரும் இது வரைக்கும் மாறல. அப்படி ஒரு இது இருக்காங்க. ரொம்ப ஒன்ஸ் சந்தோஷமா இருக்கு. தலைவர் ஃபேன் ஆல்வேஸ் தலைவர் ஃபேனுங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சாங்க. ஆமாம் ஆமாம். சார் அது சொல்லும் போதே எனக்கு வந்து புல்லரிக்குது சார் ஒரு மாதிரி. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, நான் வந்து அப்படியே விஷுவலாக வந்து போய்கிட்டே இருக்கேன் மைண்டில். கண்டிப்பாக எப்படி கண்டிப்பாக. இருந்திருக்கும் அந்த செகண்ட், எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் எனக்கும் அது ஆரம்பத்தில் பதட்டமாக தான் இருந்தது. நம்ம சீன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம். கொஞ்சம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க ஒரு செலிபிரிட்டி லெவலுக்கு எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் நீங்க தான் சார் இருக்கீங்க. அத்தனை பேட்டி கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. கண்டிப்பாக. நானே உங்களோட வீடியோ அவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன் சார்.
இதுக்கெல்லாம் காரணம் எப்படின்னு தெரியல எனக்கு. நல்ல நேரமா கெட்ட நேரமா கூட தெரியல. ரொம்ப ஆனா நல்ல நேரம் தான் சார். தலைவருடைய ஆசீர்வாதம் நடந்தது அது. ஸோ அவர் ரொம்ப நன்றி. நல்லா சார் சொன்னாரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் டைம் ஒரு ஆசை இருக்கும். ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிடணும் அப்படின்ட்டு. என்னையெல்லாம் கேட்டால் வந்து எனக்கு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நான் நினச்சாலும் நடிக்க முடியாது. ஆமா. விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அவருமே வந்து படம் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவராலையும் அவர் கூடயும் நடிக்க முடியாது. அது என்னோட இது. உங்களுக்கு வந்து யாராவது கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கா? சார் என்னோட நடிக்க இருந்தது. நான் வர ஆரம்பத்தில் வந்து தலைவரும் இல்லைன்னா விஜயகாந்த் சார் இருந்தார் இல்லையா? விஜயகாந்த் சார். ஸோ அவர் கூட நடிக்கணும் ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது. அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் அவர் வந்து அதுக்கப்புறம் நின்றுட்டு 5 வருஷம் இந்த மாதிரி நடந்தது இல்லையா? அதுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா அவரை? அவர் பார்த்துருக்கேன். பேசின அனுபவம்? பேசலாம் இல்லை, தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். அவருடைய உதவிகள் நான் பார்த்துருக்கேன். வாங்கி சொல்லியிருக்கேன். ஒரு மேடம் ஒரு அம்மா வந்து தையல் மிஷின்லாம் அவர் கையில் வாங்கியிருக்காங்க. அது கண்ணு கூட பார்த்துருக்கேன். சாப்பாடு போட்டிருக்காரு, அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதுவும் கண்ணு கூட பார்த்துருக்கேன். ஸோ நான் அவர் கையில் வாங்கி சாப்பிடல. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான். புரியுது சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட சினிமா வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பர்சனலாக நீங்கள் எதுவுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணது இல்லையே சார்? உங்களோட ஃபேமிலி பற்றி ஏதாவது எங்களுக்காக? ஃபேமிலி வந்து எல்லாம் இருக்காங்க. எல்லா சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க. நான் இப்போ நான் என் அம்மா அப்பா நான் தான் மட்டும் 3 மட்டும் தான் இருக்கேன். நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. ஸோ இவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கிட்டீங்க. அவ்வளோதான். இருக்காங்க, எல்லாம் சொந்த பந்தம் இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வேலையை வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அருமையாக உங்களோட டைம் கொடுத்து, உங்களுக்கு வந்து பேக் டு பேக் படம் இருக்குங்கிறது தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் எங்களுக்காக ஒரு டைம் கொடுத்து ஒரு இன்டர்வியூ வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். சரி, இவ்வளோ நேரம் நான் என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்க்கு வந்து கன்ஃபார்ம் ஒரு நாள் வந்து அந்த நாள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத எங்களோட வான்வேல் டெலிவிஷன் சார்பாகவும் எங்களோட நேயர்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் மக்களே, உங்களுக்கு இன்னும் ஒரு செலிபிரிட்டியோட இன்னொரு செம்மையான இன்டர்வியூவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் தர்ஷினி, சைன் ஆஃப்.